ஹிந்திக்கு அங்கீகாரம். 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் நாள் இந்தியாவின் அரசியலமைப்பு சபை ஹிந்தியை நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவித்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் நாட்டின் நிர்வாகத்திற்கும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டிற்கும் ஒரு பொதுமொழி தேவை என்ற கருத்து உருவானது. இது தொடர்பாக கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி என்ற அரசியலமைப்பு சபையில் விவாதங்கள் நடந்தன. இந்தியா பல்வேறு மொழிகள் பேசும் மக்களை கொண்ட நாடாக இருந்ததால் மொழிக் கொள்கையை தீர்மானிப்பது மிக கடினமான விவகாரமாக மாறியது. வட இந்தியாவில் பரவலாக பேசப்பட்ட மொழி என்பதால் ஹிந்திதான் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்க வேண்டும் என ஒரு தரப்பு வலியுறுத்தியது. இந்தியை திணிப்பது பிராந்திய மொழிகளின் அடையாளத்திற்கும் வளர்ச்சிக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்ற வாதத்தை மற்றொரு தரப்பு முன்வைத்தது. தீவிரமான விவாதங்களுக்கு பிறகு ஒரு சமரச தீர்வு எட்டப்பட்டது. இந்த தீர்வு இந்திய அரசியலமைப்பின் 17வது பகுதியாக சேர்க்கப்பட்டது. அதன்படி ஹிந்தி தேவநாகரி எழுத்துருவில் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பின்னர் 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் தொடர்ந்து அலுவல் மொழியாக பயன்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டது. இதன் அப்போதைய நோக்கம் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஹிந்திக்கு மாறுவதற்கு ஒரு கால அவகாசம் அளிப்பதே. அலுவல் மொழிகள் தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஓர் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டது. மாநில அரசுகள் தங்கள் மாநில மொழிகளை அலுவல் மொழிகளாக பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டன. இந்த சமரசத்தின் விளைவாக ஹிந்தி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியாகவும் ஆங்கிலம் 15 ஆண்டுகளுக்கு மட்டும் ஒரு கூடுதல் அலுவல் மொழியாகவும் அறிவிக்கப்பட்டன. ஆனால் ஹிந்திக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்ததால் 1965ஆம் ஆண்டில் மொழி சட்டம் திருத்தப்பட்டு ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளும் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழிகளாக தொடர வழிவகை செய்யப்பட்டது.